Yes. പാക്കിംഗ് അഴകാ இருக்கே പിടിക്കാൻ മനസ്സാൻ മാട്ടേங்குதே കലാപക്കാരെ നിങ്ങൾ മറന്നിടാതെ മോഹത്തടങ്കിലാക്കും ഞാനോ നിരന്തരം മൂടിൽ പോലും പരാതിയില്ല കൂടെ സവാരിയാകാൻ പോരുന്നു കലാപക്കാര ഞങ്ങൾ വികാരമില്ല കണ്ണിൽ വിടാതെ മിന്നും മിന്നൽ തൊടാതെടാ പിരാന്തുമൂടിൽ കണ്ണിൽ പെടാതിരുന്ന കൊള്ളാം പിടഞ്ഞൊടുക്കെ തീർന്നേക്കാം இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை இது வரைக்கும் எனக்கு யாரும் கொடுத்தது இல்லைங்க. மறக்க மாட்டேன். இந்த பர்த்டே கிஃப்ட்டை நான் மறக்கவே மாட்டேன்னு ஜூலி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு பர்த்டே வரதுல ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜூலியும் ஆசாசையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும்? பிரபல நகைக்கடை பேக்ல வேற இருக்கு. கண்டிப்பாக பெத்த கிஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க போல. ஆசாசையாக பொண்ணு ஓப்பன் பண்ணுது. ஆனால் டப்பாக்குள்ள டப்பா அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்க. என்னடா இது இத்தனை கிஃப்ட் ட்ராப் பண்ணி வச்சிருக்கீங்க? சரி எது எப்படி இருந்தாலும் ஒரு கோல்டு தான் கிஃப்டா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆசையோடவே அவங்களும் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த டப்பாவும் இருக்குங்க. சரி கண்டிப்பா ஒண்ணு கம்மலா இருக்கும் இல்ல ரிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆசையோட ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு மிட்டாயி. ஏன்பா ஒரு மிட்டாய்க்கா இவ்வளோ பில்டப்பு, இப்படி பல்பு வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா. மெனி தேங்க்ஸ் ஃபார் த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அண்ட் டெஃபினெட்லி இந்த கிஃப்ட்டு பிம்பிளிகா பிலாப்பி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.